இப்போ நம்ம அக்கா சமையலில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. 3 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ எண்ணெய் ஊற்றுறேன். இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை லவங்கம் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுன்னா இங்கே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. விழுது போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். நீங்க தேவையான அளவு பச்சை மிளகாய், இப்போ இதில் கறி போடுறோம். 3 கிலோ அரிசிக்கு 3 கிலோ கறி. இந்த கறி நல்லா அனலில் வேகணும். உங்களுக்கு இந்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா சேரணும். கறி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. 3/4 கிலோ தக்காளி, தக்காளி போட்டோம். 2 கட்டு புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு 2ஆவது டைம் கூட செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. இதில் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். 2 எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். இப்போ இதெல்லாம் போட்ட மசாலாலாம் நல்லா உங்களுக்கு மிக்சிங் ஆனாதான் அந்த டேஸ்ட்டு, பிரியாணியோட டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக தயிர், எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1க்கு 1/2 தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் உப்பு பாருங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு தேவைப்பட்டா போட்டுங்க. இப்போ இது நல்லா நுர வருது. இந்த நுர வரும்போது இந்த அரிசியை எடுத்து போட்டுடணும். அரிசியை போட்டு நல்லா அரிசியும் இந்த கறி தண்ணி எல்லாம் சேர்ந்து மிக்சிங் ஆகணும் உங்களுக்கு. இது தம் பிரியாணி தான். கடைசியாக தம் கொடுக்கணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு கேசரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கேசரி பவுடரை இந்த பிரியாணியில் தெளிச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லை 1/2 ஹவர் நம்ம தம்மில் போட்டுடணும். திறக்கக்கூடாது, தம்மில் போட்டு விட்டுருணும்.